உங்ககிட்ட கேட்குறது என்னோட தப்பு தான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் மை மிஸ்டேக் டு ஆஸ்க் யூ அப்படின்னு பேசலாம். இட் இஸ் மை மிஸ்டேக் டு ஆஸ்க் யூ. உங்ககிட்ட கேட்குறது என்னோட தப்பு. நான் கத்துறது உனக்கு கேட்கலையா? நான் கத்துறது உனக்கு கேட்கலையா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் யூ ஹியர் மீ ஷவுட்டிங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் யூ ஹியர் மீ ஷவுட்டிங்? நான் கத்துறது உனக்கு கேட்கலையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத, என்ன குழப்பாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் கன்ஃபியூஸ் மீ அப்படின்னு பேசலாங்களா? சரி, டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத, என்னை குழப்பாத, எனக்கே இது புரியல, எனக்கே இது புரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னா எனக்கு இது புரியல, இல்லைன்னா எனக்கு அது புரியல. ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னா எனக்கே இது புரியல, எனக்கு கூட இது புரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கே இது புரியல அப்படின்னு அர்த்தம். சரி, இது நான் நினைச்சதை விட நல்லா இருக்கு, இது நான் நினைச்சதை விட நல்லா இருக்கு அப்படின்னு பேசணும். இட் இஸ் பெட்டர் தேன் ஐ தாட் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் பெட்டர் தேன் ஐ தாட். இது நான் நினைச்சதை விட நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு பேசணும். ஐ டென்ட் மீன் டு சே லைக் தட் அப்படின்னு பேசலாம். சரி, லைக் தட் அப்படின்னா அதை போல, அந்த மாதிரி. ஐ டென்ட் மீன் டு சே லைக் தட் அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. சரி, அங்கே ரொம்ப நேரம் இருக்காத அப்படின்னு பேசணும். அங்கே ரொம்ப நேரம் இருக்காத. டோன்ட் ஸ்டே தேர் டூ லாங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் ஸ்டே தேர் டூ லாங். அங்கே ரொம்ப நேரம் இருக்காத. இங்கே என்னதான் நடக்குது? இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே என்னதான் நடக்குது? இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்குன்னா எல்லாமே செய்கிறான், அவன் உனக்குன்னா எல்லாமே செய்கிறான் அப்படின்னு பேசணும். இஃப் இட் இஸ் ஃபார் யூ ஹி டஸ் எவ்ரிதிங் அப்படின்னு பேசலாம். இஃப் இட் இஸ் ஃபார் யூ ஹி டஸ் எவ்ரிதிங். இஃப் இட் இஸ் ஃபார் யூ ஹி டஸ் எவ்ரிதிங். உனக்குன்னா எல்லாமே செய்கிறான் அவன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு, ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ அப்படின்னு பேசலாம். ஜஸ்ட் சே அப்படிங்கிறத ஜஸ்ட் சே அப்படின்னு உச்சரிங்க. ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரி, யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியல, யாருக்கிட்ட கேட்கறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் நோ ஹூ டு ஆஸ்க் அப்படின்னா யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ டு ஆஸ்க் வச்சுக்கலாம். சரி, ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு பேசணும். ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். சரி, லேர்ன் வென் அண்ட் ஹவ் டு டாக். இந்த வென் அண்ட் அப்படிங்கிறது, அந்த அண்டுங்கிறத இந்த வாக்கியத்தில் அன் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? லேர்ன் வென் அண்ட் ஹவ் டு டாக். எப்போ எப்படி பேசணும்னு கற்றுக்கோ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதை நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், அப்படின்னு பேசணும். ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் இட் ஐ won't forget அப்படின்னு பேசலாம். இந்த won't அப்படிங்கிறது won't அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? ஐ won't forget அப்படின்னு தான் பேசணும். ஐ won't forget அப்படின்னு பேசாதீங்க. ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் இட் ஐ won't forget. அதை நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஐ டோன்ட் ஈவன் நோ யூ. இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? உன்னை எனக்கு யாருன்னே தெரியல, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஈவன் நோ யூ. சரி, அவனை எனக்கு யாருன்னே தெரியாது, அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ஈவன் நோ ஹிம் அப்படின்னு பேசலாங்களா? ஐ டோன்ட் ஈவன் நோ ஹிம். அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. சரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாட் லைக் தட் அப்படின்னு பேசலாம். நாட் லைக் தட், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, ஏதாவது சொல்லு அப்படின்னு பேசணும். சே சம்திங் அப்படின்னு பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.